ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஷிஃப்ட் ஆனோம் இல்லையா, ரெண்டல் ஹவுஸ். இந்த ஹவுஸில் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி டீப் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆயில் கண்டெய்னர் இப்படி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விட், அது கூடவே சூடாக கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியில் இதை போட்டு இந்த பாட்டிலில் அந்த மூடியெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணோன்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய வீட்லேயுமே கிச்சன் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். பட் அதில் கிச்சன் சின்னது தான், ஓரளவுக்கு சின்னது. பட் அந்த கிச்சனை விடவே இந்த கிச்சன் ரொம்ப ரொம்ப சின்னது. இப்போ நான் வச்சுருக்க கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்க் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி திரும்பறதுக்குள்ளே கிச்சன் முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு மேலே கிச்சனில் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு சின்ன கிச்சன் தான். பட் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன். அதே மாதிரி கேஸ் தட்டு, அந்த கம்பி எல்லாமே எடுத்து போட்டு தேய்ச்சிடுறேன். வீக்லி ட்வைஸ் நல்லா தொடச்சி விடுவேன். பட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி ஃபுல் கவுண்டர் டாப்புமே க்ளீன் பண்ணிட்டா கிச்சனில் அந்த அளவுக்கு கரப்பாம்பூச்சி அது மாதிரிலாம் எதுவும் வராது. கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும் போதே அந்த டைல்ஸுமே சேர்த்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்டவ் வச்சுருக்கோன்னா ஸ்டவ்வுக்கு பின்னாடியே அப்படியே எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நான் இப்போ விம் லிக்விட் கொஞ்சம் காலியாகிற மாதிரி இருந்தது. அந்த கொஞ்சோண்டு லிக்விடில் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ், டைல்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணி விட்டுடுறேன். பழைய வீட்டில் பழைய கேஸ் ஸ்டவ் இருந்தது. அது 2 பர்னர் ஸ்டவ் தான். அதுலேயும் இது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி துடைப்பேன், கழுவுவேன். கழுவிட்டு அப்படியே விட்டுடுவேன். அது கொஞ்சம் நாளில் எனக்கு ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி கழுவினாலும் அது நல்லா காஞ்ச துணியை வச்சு துடைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது கிச்சன் மேலே அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி விட்டுடுறேன். இந்த வைப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணி தள்ளுறதுக்கு. இந்த கவுண்டர் டாப்பில் நமக்கு தண்ணியெலாம் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு தடுப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் அந்த எண்டில். பட் இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா பழைய வீட்டில் நான் இப்படி தண்ணி கொட்டினேன்னா கீழே அப்படியே தள்ளி தொடச்சி எடுத்துருவேன் க்ளீன் பண்ணும்போது. பட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த லாஸ்லேருந்து அந்த லாஸ் வரலாம் தள்ளிட்டு போகிறதுக்கு. ஸோ 2 தடவை 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அந்த இடமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ட்ரை கிளாத்தில் நான் துடைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பனியன் கிளாத் வேஸ்ட் ஆனதை நான் எடுத்துப்பேன். இல்லைனா என் பையனுடைய சின்னதான டிஷர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போடாமல், கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கிறது தூக்கி போடாமல் இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு கறி துணியாக யூஸ் பண்ணிப்பேன் நான். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், கவுண்டர் டாப் மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா கழுவி காய வச்சுருந்த வெயிலில். ஸோ இப்போ இந்த இடமும் நல்லா தொடச்சி ட்ரை பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய அஞ்சரை பெட்டி. இதில் வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லா புது திங்ஸுமே எடுத்து நான் ரீஃபில்லும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் இதில் மசாலாஸ் வைப்பாங்க, அதாவது பொடி ஐட்டம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி வைப்பாங்க. பட் நான் தாளிப்பு பண்ணுறோம் இல்லையா, தாளிக்கிறோம் இல்லையா, ஸோ அதை தாளிக்கிறதுக்கு தேவையானது மட்டும்தான் இதுக்குள்ளே எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி உளுந்தம்பருப்பை தான் யூஸ் பண்ணுவோம்.
நான் இதை கழுவி காய வச்சு ஒரு 2-3 ஹார்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் மேலே எவ்வளோ டஸ்ட்டு. இது வந்து பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால நம்ம எதுவுமே வைக்க முடியல. என் மொபைல் ஃபோன் நான் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் கூட அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து உப்பு ஜாடி ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்கினது. இதுவும் சின்னதாக உப்பு இருக்கும் இல்லையா ஜாடி, அதுவுமே சேர்த்த மாதிரி வாங்கினோம். இது வந்து கல் உப்பு போட்டு வச்சுப்பேன், அதில் வந்து நார்மல் சால்ட்டு போட்டிருப்பேன். கல்லுப்பு எப்போவுமே நிறைஞ்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால் நான் வந்து போட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். மீஷோலேருந்து வாங்கின ஆயில் கண்டெய்னர் 1/2 லிட்டர் சொல்லி 2 வாங்கியிருந்தேன். அதில் 1 உடஞ்சிடுச்சு, இன்னொன்று மட்டும்தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் போதுமாக இருந்தது, அதனால் இதில் ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிறது சின்னதாக ஒரு தூக்குச்சட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதில் போட்டு வச்சுப்பேன். அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக குக்கிங்க்கு வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். இந்த அப்பளம் பொரிக்கிறது, பூரி பொரிக்கிறது, அது எல்லாமே வந்து ரேஷன் கடை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டில் தான் சொன்னேன், இதில் 1 உடஞ்சிடுச்சு, அதனால் இன்னொன்று வந்து இதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 1/2 லிட்டருக்கு வந்து ஜாம் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஜாம் பாட்டில் வச்சு அதிலேயே ஃபில் பண்ணிட்டேன். இந்த கார்னர் முடிஞ்சிருச்சு. இது வந்து கார்னர் ஸ்டாண்ட்னே வாங்கியிருந்தேன் பழைய வீட்டுக்காக, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கேஸ் ஸ்டவ்வுமே வந்து மேலே க்ளீன் பண்ணியிருந்த அந்த கம்பி எல்லாமே காஞ்சிடுச்சு, அதையுமே எடுத்து போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீட்டில் வந்து இந்த கார்னர் இதுக்காக வாங்கியிருந்தோம், பட் அந்த வீட்டில் நல்லா செட் ஆச்சு. இங்கே சைடில் வந்து பில்லர் வச்சுருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ இதுவுமே வந்து நான் வெறும் 5.5 பெட்டியும் கீழே வந்து நம்ம பூண்டு நசுக்குவோம் இல்லையா, அந்த கல் வச்சுட்டேன். மேலே வந்து மிக்ஸி வச்சுப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே அப்படின்றதுனால மிக்ஸியுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மிக்ஸி அழகாக கீழே வைக்கலாம், பட் என்னென்னா நமக்கு இது பக்கத்துலேயே சிங்க் இருக்கிறதுனால இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தெரியுது பார்த்திங்களா, இது வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணி இந்த இடத்துல வந்து நின்றுடுது. ஸோ மிக்ஸி கீழே வச்சோன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு தான் மிக்ஸி வந்து மேலே எடுத்து வச்சுருக்கோம். சைட்லேயே வந்து ஒரு மணி பிளான்ட்டும் வச்சுட்டு கட்லரி ஹோல்டரும் வச்சுட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட்டில் வச்சுருந்தேன்னா பையன் வந்தானா அந்த இடத்துல கை வச்சா சூடு பட்டுன்றதுனால நான் இந்த ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்மளோட கிச்சன் வந்து கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப் மேலே மினிமலாக திங்ஸ் யூஸ் பண்ணணும். இவ்வளோ தான் என் கிச்சனே. இந்த பக்கம் சிங்க் இருக்குது. ஸோ இந்த கார்னரில் மிக்ஸி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணால் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து இந்த உப்பு ஜாடி எண்ணெய் இதெல்லாமே வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப 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 சின்ன ஸ்பேஸ் தான். பழைய வீட்டு கிச்சன் தான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் அதை பார்க்கும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக மேலே வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ், vlogs, க்ளீனிங் வீடியோஸ், ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.